பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இதில் சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீ அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தனா அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து தங்கள் சுய முயற்சியினால் சுய பலத்தினால் அநேகர் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விகளும் ஏமாற்றங்களையும் நாம் பார்க்கிறோம். நாம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை நாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி இருக்கணும். உலக வாழ்க்கையில் அவரை சார்ந்து இருக்கணும். அவரை சார்ந்திருந்தோம் அப்படின்னா அவர் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவன். அவர் தான் வாய்க்க பண்ணுகிறவன். அவர் தான் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவன். அவரை சார்ந்திருக்கணும். அவரையே நம்பி இருக்கணும். முதலாவது நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவித்தரணும். நம்முடைய வாழ்வை ஒப்புவித்தரணும். அவரை நம்பி இருக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு சுய புத்தியை சார்ந்து இருக்கிறதுனால இழப்புகள், ஏமாற்றங்கள், நச்சங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், தோல்விகளை பார்க்கிறோம். நாம் அவரை சார்ந்து இருக்கோம் அப்படின்னா அவரை சார்ந்து செயல்படும் பொழுது நிச்சயமாய் பலனை பெறுவோம். கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா. வேதம் சொல்லுகிறதப்பா, ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ண சொல்லப்பட்டிருக்கிறப்பா. இன்றைக்கு தன்னுடைய சுய புத்தியை சார்ந்த தகப்பனையா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனையா. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு விழுந்து போகிற நிலையை பார்க்கிறோம். கர்த்தர் கிருபையா இறங்கி உதவி செய்யணும். நீதான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனப்பா. நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணி நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வல்லமை இறங்கட்டும், நம்முடைய கரம் இறங்கட்டும். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீர் ஆசீர்வதித்து நடத்த ஜெபிக்கும். சில அன்பு காரணங்களுமே துடிக்கிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.